ஓனரை பற்றி 4 வார்த்தை சொல்லு. கால் உடஞ்சாலும் வேலை பார்க்குறாரு பாரு ஓனரு. டேய் இங்கே பாரு டிஷர்ட்டு எம்கேவி டக்கர்ஸு. ஐயோ ஃபோனை காணும் தான் நிற்கிறான். ஆனால் நான் பெரிய பள்ளத்தெல்லாம் உள்ளடா, ஹைவேலையே இருக்க ஒரு சின்ன பள்ளத்துல தான் விட்டேன். சம்பவம் ஆயிடுச்சு. ஓனரை பற்றி 4 வார்த்தை சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன சொல்றா. கால் உடஞ்சாலும் வேலை பார்க்குறாரு பாரு ஓனரு. அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாரு. என்ன வேணும் கேளு. இப்போ ரீசார்ஜ் தானே பண்ணணும் சொன்னேன். ஓனர்கிட்ட கேளு. ஓனரை வேஸ்ட்டுங்கிறாரு. அப்புறம் எப்படி ரீசார்ஜ் பண்ணி விடுவார்? இங்கே பாரு டிஷர்ட்டு எம்கேவி டக்கர்ஸு. நேற்று வேலை பார்த்தியா இல்லையா? எவ்வளோ நேரம் வேலை பார்த்தேன்? வேலை பார்த்தா காசு கேட்கணும்டா. அப்புறம் எப்படி ரீசார்ஜ் பண்ணுவேன்? Many hours later. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய். கதை கேட்க ரெடியாடா. கதை என்ன தெரியுமா? நம்ம இப்போ டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்தோம். காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே வரும்போது ஃபுல்லாக சர்வீஸ் ரோடு ஏறின்னு கீழே போனோம். இவர் என்ன பண்ணாரு, ஹைவேலேருந்து சர்வீஸ் ரோடில் இறங்கும்போது இப்படி விட்டுருக்காரு பள்ளத்தில் டம்முன்னு. ரொம்ப தூரம் போயிட்டோம், எங்கேயோ போயிட்டோம். போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஐயோ ஃபோனை காணும் தான் நிற்கிறான். என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? 2 ஃபோன் இதுக்குள்ளதான்டா இருந்துச்சு, போன காணான்னு நிற்கிறாரு இவரு. என்னடா பண்றது, எடுத்துட்டானுங்களா இல்லை உடஞ்சிச்சா எதுவுமே தெரியாம வந்தோம் பாரு. ஒரு 20-30 கிலோமீட்டர் திரும்ப ஒன்வேலையே வரோம். எல்லாம் பள்ளத்தையும் பார்த்துக்கிட்டே வரோம், எங்கேயும் இல்லை ஃபோனு. இவர் ஒரு இடத்த மார்க் பண்ணி வச்சிருக்காரு. இங்கே நிறைய இதெல்லாம் இருக்கும்டா, அந்த பள்ளம் தான். அங்கே வரைக்கும் போய் பார்த்தா இருக்குன்னு போனவா. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? வந்தோம் பாரு. ஒரு போன் முதல்ல இருந்துச்சு, பார்த்துட்டேன் நான். இவன் போனை பார்த்துட்டேன். போனை பார்த்தோன்னே டக்குன்னு ஃப்ரண்ட் பிரேக் போட்டேன். ஃப்ரண்ட் பிரேக் போட்டோடனே வண்டி இப்படி சாஞ்சிருச்சு. வண்டி ஃபுல்லா பின்னாடி எல்லாம் வெயிட்டா இருக்குல்ல, தூக்கவே முடியல. அத ஒரு காலை உள்ள விட்டுக்கிட்டே அப்புறம் தூக்கி விட்டு வண்டியை தூக்கிட்டு 2 போனும் ஆகி போச்சு. 2 லாரிக்கு நடுவுல மாட்டி கதை கேட்க ரெடியா பார்த்தா நல்ல செம மழை. நனைஞ்சிட்டோம். போய் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தோம். சரி மழை நின்றுச்சுன்னு திரும்ப கிளம்பி வந்தோம். அப்புறம் நான் ஓட்டிட்டு வந்தேன்னா சம்பவம் ஆயிடுச்சு. ஆனா நான் பெரிய பள்ளத்தெல்லாம் உள்ளடா, ஹைவேலையே இருக்க ஒரு சின்ன பள்ளத்துலதான் விட்டேன். டங்குன்னு விட்டு கொஞ்சம் தூரம் போச்சு பாரு, நல்லா தான் போச்சு. அப்புறம் டக்குன்னு நின்றுச்சு, இப்படி வளர்த்த ஆரம்பிச்சிது. இறங்கி பார்த்தா ஃபுல்லா போச்சு. டயரே வெளியே வந்து அந்த இதுல இருந்து கிடக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், போர்ட்டர்ல போட்டு ஒரு தலைவர் வந்தாரு. தலைவர் வந்து 1000 ரூபா வாங்கினாரு. டெம்போல வண்டி எல்லாத்தையும் ஏற்றிட்டு நைட்டு 11 மணி கிளம்பி 5:30 மணிக்கு இங்கே டெம்போல வந்து இறங்கி. இதில் என்ன மேட்ரு, 1000 ரூபா வண்டிக்கு ஒரு எவ்வளோ செலவாகும் தெரியாது. 2 ஃபோனு சேர்த்து ஒரு 40,000. சரி 50,000 போல முடிச்சு விட்டு வண்டியே முடிச்சுட்டேன். டெக்கரேஷன் 8,000 ரூபாய்க்கு. ஆனால் செலவு எவ்வளோ? 50,000. ஸ்கூல்ல மனமா படிப்பேன். தேனுவர் உண்டு மருதனை உண்டு தீங்கே கிடந்ததை கண்டு காணுவர் சம்பு விண்ணெண்ணை என்று தடங்கள் எடுத்து முன் பார்த்தார். மாணிக்கவாசர் பிறந்த ஊர் திருவாரூர். மாணிக்கவாசர் மன்னரின் தலைமை அமைச்சர் பணிபுரிந்த அரிமதன பாண்டியன். ஜீப் போப் என்ன மொழியும் பார்த்தார், ஆங்கில மொழியும் பேத்தார். டெக்கரேஷன் 8,000 ரூபாய்க்கு தான் பண்ணோம். கொடூரமா படிச்சேன். ஆனா செலவு எவ்வளோ? 50,000. ஃபெயில் ஆயிட்டேன், என்ன பண்ண? அதெல்லாம் ஜம்முன்னு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ.